ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்கள் மணி பர்ஸில் பணம் அடிக்கடி காலியாகிருந்தாங்க. அப்போ வீட்டில் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் காலியாக விடாதீங்க. மாத துவக்கத்தில் சம்பளம் பணம் வாங்கி கணக்கிற்கு வந்த உடனே ஷாப்பிங், உணவகம், திரைப்படம் என்று பணத்தை செலவு செய்ய மனம் ஆசைப்படும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த சந்தோஷம் காணாமல் போய் ஒரு வித சோகமும் ஏற்படுங்க. இதற்கு காரணம் பணப்பற்றாக்குறை மட்டும்தான். பணம் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியாக இருந்து வருது. பணம் எப்போதுமே ஒருவரோட கையில் தவழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் சில பொருட்கள் நம் வீட்டில் எப்போதுமே காலியாக நம்ம வைக்கக்கூடாதுங்க. சாஸ்திரத்தோட படி எல்லாவற்றிலும் எல்லா பொருட்களுக்கும் சிறப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. வீட்டில் உள்ள ஒவ்வொரு திசைக்கும், அறைக்கும், ஏன் ஒவ்வொரு பொருளுக்கும் திட்டவட்டமான விதிகள் இருக்கு. சாஸ்திரத்தில் பணம் பெற பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. பல நேரங்களில் இரவு பகலாக உழைத்தாலும் வீட்டில் பணம் வருவதில்லை. அப்படி இல்லையா, பணம் வீட்டில் நிலைக்காது. சாஸ்திரத்தோட படி வீட்டில் வைக்கப்பட்டுள்ள காலி பொருட்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துங்க. அதனால் வீட்டில் காலியாக வைக்கக்கூடாத பொருட்களை பற்றி பார்க்கலாங்க. நம்முடைய உணவில் அதிக பயன்படுத்தப்படும் உப்பு மகாலட்சுமி அம்சமாக நிறைந்ததாக கருதப்படுதுங்க. அந்த உப்பினை நாம் தினமும் கைகளாக எடுத்து தான் வணங்கி விட்டு சமையலுக்கு போடணுங்க. அப்போது தான் உணவுப் பொருட்கள் நம்முடைய வீட்டில் குறைவில்லாமல் இருக்கும். அதோட பண வரவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு பாத்திரத்தை நீங்கள் காலியாக வைக்கக்கூடாதுங்க. இந்த உப்பு பாத்திரம் காலியாவதற்கு முன்னரே அதை நீங்கள் நிரப்பி விடணுங்க. வெற்று உணவு பாத்திரங்கள் மற்றும் ஜாடிகள் சாதாரண பொருட்கள் அல்ல. அவை ஒரு வீட்டிற்குள் ஏராளமான மற்றும் நேர்மறையான ஆற்றலை திறனை கொண்டிருக்கும் பாத்திரங்களாக கருதப்படுதுங்க. அப்படிப்பட்ட உணவு பாத்திரங்களை காலியாக வைத்திருந்தால் வீட்டிற்குள்ள இருக்க வேண்டிய நேர்மறை ஆற்றலின் ஓட்டம் சீர்குறையுங்க. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பராமரிக்க தானியங்கள் வைக்கும் பாத்திரத்தை எப்போதும் நீங்கள் நிரப்பியே வச்சிருக்கணுங்க. குளியலறை என்பது செல்வம் மற்றும் செழிப்பின் சின்னமாக கருதப்படுதுங்க. அதனால் குளியலறையில் காலி வாளியை நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. குறிப்பாக காலை எழுந்தவுடன் காலி வாளியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாக்கெட்டுகளும் காலியாகி இருங்க. அதனால் வாளியில் சிறிதளவாவது தண்ணீர் நீங்கள் நிரப்பி வைக்கணுங்க. அதே நேரத்தில் உடைந்த வாளியை நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. குளியலறையில் உள்ள வாளி அல்லது குவளையும் நல்லதாக இருப்பதை மட்டுமே நீங்கள் வச்சுருக்கணுங்க. குளியலறையில் நிரப்பப்பட்ட வாளியை வைப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல் நமது வீடு முழுவதும் பரப்ப முடியுங்க. பணமே இல்லாத பணப்பையை பயன்படுத்துவது மிகவும் மோசமானதாக கருதப்படுங்க. பணம் இல்லாமல் பர்ஸை வைத்திருப்பது லக்ஷ்மி தேயை கோபப்படுத்துவதாகவும் அதனால் அந்த நபர் ஏழையாகி விடுவதாகவும் நம்பப்படுதுங்க. காலியான பர்ஸை பயன்படுத்துபவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்வாங்க. அதனால் பர்ஸில் ₹1 நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க. பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது மங்களகரமானதுங்க. அது வீட்டை இயக்க வைக்கும் என்று சமய நூல்கள் கூட குறிப்பிட்டிருக்காங்கங்க. பூஜை அறையில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்குங்க. அதே சமயம் பூஜை அறையில் தண்ணீர் பாத்திரத்தை காலியாக வைப்பது அபசகுணமாக கருதப்படுங்க. பூஜை அறையில் தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா இறைவனோட தாகம் தீரும் என அனைவராலும் நம்பப்படுதுங்க. பூஜை அறையில் அதன் இருப்பு ஆரோக்கியமான மற்றும் நேர்மறை சூழ்நிலை மேம்படுத்துவதாக நம்பப்படுதுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.